சின்னமனு உங்க சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. சேதுவும் போஸ் பத்தின விஷயம் எல்லாமே சொல்லிட்டுறாரு. இதை கேட்ட சன்னியாசி, ராஜாங்கம், மோகனா எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்கு. அங்க சேது சொல்லி இங்க யாருமே நம்பல. அப்பத்தாவும் அங்க மாத்து மருந்தை கொண்டு வந்தது இது போஸ் தான். அதை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா சொல்றாங்க. ஆனா அப்பத்தாக்கு நிரூபிக்கிற மாதிரி என்கிட்ட சாட்சி இருக்கு. ஏன்னா எனக்கு ஏற்கனவே போஸ் பத்தின உண்மை எல்லாமே எனக்கு தெரியும். நான் வந்து சொன்னால் இந்த உண்மை பொய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சித்தி இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் நான் சிறுமலைக்கு போயிட்டு அந்த வைத்தியரையும் அந்த பொண்ணையுமே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கண்ணால் பார்த்த சாட்சி இருக்குது. அவங்க சொல்லியுமே நீங்கள் நம்பலைன்னா இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வைத்தியரும் அந்த பொண்ணும் அங்கே நின்றுக்கிட்டு, ஐயா வணக்கம் ஐயா, நான் இங்கே சிறுமலையில் எப்பவும் போல் தேனும் அந்த மூலிகையுமே பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த அக்கா தான் அந்த வழியாக ஏதோ ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் வந்து பின்னாடியே போயிட்டு தலை மேலே அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு போனதும் இல்லாமல் அந்த அக்காவை அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் கிட்ட போயிட்டு பார்த்தா தலையில் அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுச்சு. நான் ஊருக்கு போயிட்டு அங்கே ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது அந்த அக்கா அந்த இடத்துல இல்லை. அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் விசாரித்து பார்க்குற போது தான் நீங்கள் எல்லாருமே ஊருக்கு கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தையே நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரியுமே அந்த பொண்ணு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட ஈஸ்வரிக்கு நெஞ்சு வலி வர மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஐயோ என் பையன் மேலே எவ்வளவோ பொய்யெல்லாம் சுமத்துறாங்களே, இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இல்லையா? பெரிய மந்த கருப்பசாமி, நீ தான் என் பையனை காப்பாற்றணும், இங்கே என் பையன் மேலே சும்மாவே பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்கம் ரொம்பவே கோவமாகவும், ஈஸ்வரி நீ கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்கியா? இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு அவன் இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடியாகி இந்த மனமேலாம் உக்காந்துக்கிட்டு இருக்கான். நீ போய் அவன் தப்பு பண்ணவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பெரிய மந்த கருப்பசாமின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அவன் தப்பு பண்ணியிருக்கான், அதுக்கு சாட்சியுமே இருக்குது. நானுமே சேதுவை நம்பலை. ஆனால் அவங்க சிறுமலையிலிருந்து வந்திருக்காங்க. சிறுமலை ஆட்கள் யாருமே பொய் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ராஜாங்கம். அதுக்கப்புறம் அந்த வைத்தியரும், ஆமாங்க ஐயா, என்னோட பொண்ணு இது வரைக்குமே யார்கிட்டையும் பொய் சொல்லியிருக்காது. ஒருத்தரோட உழைப்பு யாரும் திருட முடியாது. அப்படி திருடி அவங்க தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருந்தாலுமே கடைசியில் அங்கே உண்மை தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. என் பொண்ணு பார்த்தது எல்லாமே உண்மை தான் ஐயா. நீங்கள் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சிறுமலையிலிருந்து இந்த உண்மையை சொல்கிறதுக்காக நாங்கள் வந்தோம். நாங்கள் வேறு எந்த ஒரு நோக்கத்திலையுமே பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காகவோ வேறு எதுக்காகவோ நாங்கள் இந்த ஒரு உண்மையை நாங்கள் சொல்லலை. ஆனால் அங்கே அந்த பையன்தான் அந்த பொண்ணை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு போந்த என் பொண்ணு 2 கண்ணாலையுமே பார்த்துருக்கா. இதுக்கு மேலே நம்புறதும் நம்பாதும் உங்களோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வைத்தியருமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போஸுமே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. சேதுவும், அப்பா நீங்கள் போஸை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவன் இவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரனாக இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கே அன்னைக்கு தான் தெரியும். ஏதோ நான் பார்ட்டியை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸ் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ளேருந்து நீ எப்படி மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு ஒன்று கூட அவன் கரெக்டாக பதில் சொல்லலை. அப்போவே அங்கே தமிழ் செல்வியை அடிச்சுட்டு மாற்று மருந்தை எடுத்து வந்தது அங்கே போஸ் தான் சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த உண்மையை நான் அப்போவே வந்து உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பேன். ஆனால் சாட்சி இல்லாமல் சொன்னால் அதை பாருங்கள், சித்தியே இப்போ சாட்சி இல்லாமல் சொல்லிட்டு இருந்ததுக்கு எப்படியெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் சாட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சிறுமலைக்கு போயிட்டு அங்கே வைத்தியரையும் அந்த பொண்ணையுமே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே அவங்க சொன்னது எதுவுமே நீங்கள் கேட்டுட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலுமே எனக்கு அது ஓகே அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேதுவுமே சொல்லிடுறாரு. இதை கேட்ட ராஜாங்கம் பயங்கர கோவமாகவும் அங்கே சேதுவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுவே நம்ம எப்படியாவது ட்ராக் மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, மாமா இங்கே சேதுவையும் நம்பாதீங்க, அந்த வைத்தியையும் நம்பாதீங்க, என் பையன் மேலே அம்பாண்டமாக ஒரு பழியை சுமந்திருக்காங்க, நீங்கள் என்னன்னு கேளுங்க, ஃபஸ்ட்டு உட்கார வச்சு நீங்கள் அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க, எனக்கு காசெல்லாம் முக்கியம் இல்லை மாமா, அவனோட மரியாதையை கெடுக்கணும், அவனை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு சேது ஏதோ பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வைத்தியர்கிட்ட இதனா காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நடிக்கிறது கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, நீ அதெல்லாம் நம்பாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி.
உடனேங்க ராஜாங்கமும், ஈஸ்வரி நீ எதுவுமே பேசாத. அந்த சிறுமலை ஆட்கள் யாருமே பொய் சொல்ல மாட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது தெரிஞ்சுமே நீ இப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்க. ஏற்கனவே உனக்கு முன்னாடியே இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? தமிழ்ச்செல்வியை அடிச்சுட்டு அந்த மாத்து மருந்தை எடுத்துட்டு வந்தது போஸ் தான் சொல்லிட்டு உனக்கு முன்னாடியே தெரியும் போல. உன் பையன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இப்போ இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த சன்னியாசிக்கு பொறுக்கவே முடியல. பயங்கர கோவமா அங்க இருந்த கத்தி எடுத்துட்டு அங்க சேதுவை வெட்டுறதுக்கே வந்துடுறாரு. உடனே அங்க நீ திருந்திட்ட, பொறுப்பு வந்துருச்சு, நீ மாறிட்ட, நம்ம வீட்டாளுங்களை நீ தான் காப்பாத்திருக்க தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பெருமையா இருந்தேன். என்னோட பையன் இது மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினைக்கிற போதே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா ஒரு உயிரை கொண்டுட்டு அந்த மாத்து மருந்தை கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போதே எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுக்கு மேல நீ வாடுறதுக்கு தகுதியானவனே இல்லை. உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கே போயிடுறேன் அப்படின்ற மாதிரியுமே சன்னியாசி கத்தி எடுத்துட்டு போறாரு. ஓனேங்க ராஜாங்கமும், சன்னியாசி இன்னும் பண்ணிடாத, அவன் தப்பு செஞ்சிருக்கான், அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கமும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாண பொண்ணுமே இங்க சேதுவை எனக்கு போஸுவை எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் அன்னைக்கு போஸுவை மீட் பண்றதுக்காக இங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அன்னைக்கு இந்த வீட்டில் இருந்த பொண்ணுக்கிட்டே தப்பா நடந்த முயற்சிக்கு பண்ணான். அப்ப என் 2 கண்ணால அதை நான் பார்த்தேன். பார்த்துமே இவனை மனமேட வெறியும் கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா இவன் இவ்வளோ பெரிய கொலகாரனா இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு கொலகாரனா போய் நான் கல்யாணம் பண்ணுவேனா? இவனை எனக்கு சுத்தமா பிடிக்கல. கல்யாண மேடையில் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவரு சேதுவே இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு சாட்சியோட கொண்டு வந்துட்டாரு. அதுவும் இல்லாமல் அந்த அக்காவை அடிச்சுட்டு தான் இங்கே நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கெட்டவனை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிற போதே எனக்கும் அசிங்கமாக இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு இந்த கல்யாணமும் வேணாம், ஒன்று வேணான்னு சொல்லிட்டு கழுத்தில் இருந்த மாலையை விசிறி அடிச்சுட்டு போயிடுறாங்க. இங்கே போஸுக்கும் அங்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. மாமா என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா, ஏதோ நான் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டேன், இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்காக நான் இது மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுமே கெஞ்சுறாரு. அதுக்கப்புறம் உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க இங்கே போஸுவை. அதுக்கப்புறம் சன்னியாசிக்கு பயங்கர கோபமாகவும் ஈஸ்வரிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி ஈஸ்வரியை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாபுத்திரியும் தாமரையும் ரொம்பவே சந்தோஷமாகவும், இந்த ஒரு எபிசோடை நான் யோசிச்சு கூட பார்க்கலையே, இந்த சுவாரஸ்யம் கூட நல்லாவே இருக்கே, சூப்பராக இருக்குது, ஈஸ்வரி மூஞ்சில் பேய் அரைஞ்ச மாதிரி ஒரு ரியாக்ஷனை பார்க்குறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்திரியும் தாமரையும் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க சந்தோஷத்தில். அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் தனமும் அங்கே, அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டான டைமுக்கு இந்த உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தையே நிறுத்திட்டாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு தனமும் இங்கே சேதுவை பார்த்து ரொம்பவே பெருமையாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் தமிழ்ச்செல்வி, தனம் நான் தான் சொன்னேன்ல கரெக்டான டைமுக்கு வந்து இந்த கல்யாணத்தை அவர் நிறுத்துவாருன்னு சொல்லிட்டு, அவன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியானவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருந்து துரத்தையுமே அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியை பார்த்து ராஜாங்கமும், தமிழ் நீ எங்களோட உசுரெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உன்னோட உசுரை பணைய வச்சு அந்த மாத்து மருந்தை கொண்டு வந்திருக்க, இந்த விஷயத்த ஏன் முன்னாடியே இங்கே எல்லார்கிட்டையுமே நீ இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் கேட்குறாங்க. அம்மா என் பின்னாடி யாரோ அடித்தாங்க, ஆனால் யார் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியல, ஆனால் போஸை தான் அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட வந்து சொன்னாலுமே இதை நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் சைலண்ட் ஆகிட்டேம்மா, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. உடனே எங்கள் ராஜாங்கமும், தமிழ் நீ எங்களெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உன் உயிரை பணைய வச்சதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் உன்னை இப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கிட்டையுமே இங்கே ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சொல்லப்போனால் இந்த 1 கோடி உனக்கு தான் வந்து சேரணும், வா தமிழ் இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்கிறாங்க. இதை பார்த்தா அப்பத்தாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சாபத்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்பவே கோபமாகவும் இருக்குது. ஐயோ அங்கே ஈஸ்வரி கிட்ட இந்த பணம் போகக்கூடாதுன்னு நினச்சா இங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட வந்துருச்சு அந்த பணம். இப்போ தமிழ் எகிரி குச்சிருப்பா, அந்த பணத்தையுமே இங்கே தமிழ்ச்செல்வி வேணான்னு சொல்லிடுறாங்க.
இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா உடனே ஏன் தமிழ் இந்த காசு உனக்கு வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களோட உயிரெல்லாம் காப்பாற்றுறதுக்கு எனக்கு பொறுப்பு இருக்குது. உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அதே மாதிரி இந்த காசை கொடுத்து என்னை அசிங்கப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லியுமே சொல்லிடுறாங்க. உடனே ராஜாங்கமும் தமிழை பார்த்து ரொம்பவே பெருமையாகவும் நினச்சிக்கிறாங்க. இங்கே சேதுக்குமே ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த உண்மையை அங்கே எல்லாருக்கிட்டையுமே நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் நிரூபிச்சிட்டாரு. இங்கே அப்பத்தாக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மோகனாவுமே தமிழ் செல்வியை பார்த்து, தமிழ் நீ இவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ணிட்டு இதெல்லாம் ஏன் மறைச்சி வச்சுட்டு இருந்த, முன்னாடியே வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவுமே சொல்கிறாங்க. உடனே தமிழுமே அத்தை எனக்கு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட தோணலை. இப்போ சேது அவரே சொல்லி நீங்கள் யாருமே நம்பலை சாட்சி இல்லாமல், நான் போய் என்ன பண்ண முடியும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழுமே சொல்கிறாங்க. உடனே மோகனாவும் சரிதாமோ தமிழ், நீ எப்படியோ எங்கள் குடும்பத்தில் இருங்க எல்லாருமே நல்லபடியாக காப்பாற்றிட்ட. அதுவும் உன்னால தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. நான் அப்போவே நினச்சேன் இங்கே போஸு போய் எப்படி இந்த மாற்று மருந்தை கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி தான் பண்ணி இந்த மாற்று மருந்தை கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு அப்போவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவனை அப்போவே முண்டு இல்லான்னு பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவுமே சொல்கிறாங்க. ஓனேங்க அப்பத்தாவும் அவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா அங்கே தமிழ் செல்வி முழுகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அவளை அடித்து போட்டுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்து எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே உக்காந்ததும் இல்லாமல் அவன் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணலான்னு சொல்லிட்டு மனமேடை வரையும் வந்துட்டான். எப்படியோங்க சேது எல்லா உண்மையும் இப்போ வந்து சொன்னான். ஆனால் சொல்லாமல் இருந்ததுருந்தா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளேயே அவன் காலடி எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரிக்கு மனசொடிஞ்சு அங்கே உக்காந்துடுறாங்க. ஏன்னா ஈஸ்வரியுமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா 50 லட்ச ரூபாய் காரு, இங்கே 200 பவுன் செயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க கனவு உலகத்தில். ஆனால் இதெல்லாம் கனவுலே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரிக்கு இதெல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு வலி வர மாதிரியே உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ராஜாங்கமும் ஈஸ்வரி நீ போஸுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் அவன் நல்ல காரியம் பண்ணிட்டு இருந்தா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இவ்வளோ பெரிய கெட்ட காரியம் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், உன்னை இந்த வீட்டுக்குள்ளே மன்னிச்சு ஏற்றுக்கினது தான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலுமே உங்களெல்லாம் மன்னிச்சு வீட்டில் ஏற்றுக்கிறேன் பார்த்தியா, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் காரணம். இதுக்கு மேலே உங்களெல்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே மட்டும்தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே கோபமாகவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேதுவும் நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே ராஜாங்கமும் சேது இந்த உண்மையை நீ வந்து சொல்லலைன்னா நான் தெரியாமல் அவனுக்கு ஒரு கோடியை கொடுத்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருப்பேன், ரொம்ப எனக்கு பெருமையாக இருப்பா உன்னை பெற்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை, அதை நான் செய்வேன். ஏன்னா கெட்டவங்க என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி நல்லவங்களும் அசிங்கப்படக்கூடாது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னேன். தமிழ்ச்செல்வி அவள் உசுரை பணைய வச்சு உங்களை உசுரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே வந்து மாற்று மருந்தை கொண்டு வந்தா. ஆனால் அந்த ஒரு நல்ல பேரை அங்கே போஸு இந்த விஷயத்த வச்சு அப்படி இப்படின்னு மாற்றி அவனுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு இப்போ இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சான். ஆனால் இதுக்கு மேலே போஸு இந்த வீட்லேயே காலடி எடுத்து வைக்க முடியாத மாதிரி நான் பண்ணிட்டேன்ல, அதுவே எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிடுறாங்க. உடனே அண்ணன் என்னை மன்னிச்சிக்கோங்க அண்ணன், அவன் திருந்திட்டான்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு நானுமே ஓகே சொன்னேன். ஆனால் அவன் இப்படி திருந்தாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே, என்னை மன்னிச்சிக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி கேட்குறாங்க. ஏண்டா எதுக்குடா இங்கே என்கிட்ட கேட்குற சன்னியாசி, என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்க வேணாம், நீ என்ன தப்பு பண்ண, உன் பையன் தானே தப்பு பண்ணா, அது நீ கேட்டு என்ன பிரயோஜனம், உன் பையன் ஒழுங்காக இல்லை, அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. சரி சரி இதுக்கு மேலே எதுவுமே பேசி என்ன பண்ணுறது, எல்லாருமே இங்கே வந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழ் செல்வியை இந்த வீட்டுக்கே மறுபடியும் கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் யோசிச்சு, தமிழ் நீ அங்கே கெஸ்ட் ஹவுஸ்லலாம் தங்க வேணாம், மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து நல்லபடியாக அங்கே சேது கூட சேர்ந்து வாழு அப்படின்ற மாதிரியுமே
இங்கே ராஜாங்கம் கேட்குறாங்க. உடனே தமிழ் யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.